எவர்களால மிதிக்கப்பட்டீர்களோ அவர்களால கர்த்தர் உங்களை மதிக்க வைப்பார். கர்த்தர் உன் சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிறவர். இனி மிதிகள் அல்ல. இனி எந்த நபர்களால மிதிக்கப்பட்டீங்களோ, எந்த சூழ்நிலைகளால, எந்த பிரச்சனைகளால் நீ மிதிக்கப்பட்டியோ, அதே இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு மதிப்பை தருவார், உனக்கு ஒரு வேல்யூவை உண்டாக்குவார். இந்த ஜனங்கள் எல்லாம் வார்த்தையினால மிதித்தார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்துல உங்க வளர்ச்சியை பார்த்து கர்த்தர் சல்யூட் பண்ண வைப்பார். People gonna salute you on seeing your growth. உங்க வளர்ச்சியை பார்த்து, உங்க பொருளாதார வளர்ச்சியை பார்த்து, உங்க குடும்ப வளர்ச்சியை பார்த்து யார் யாரெல்லாம் உங்களை மிதிச்சாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு வேலமா பேசினார்களோ அவர்களை உங்களை சல்யூட் பண்ற அளவுக்கு கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். காரணம், நீங்க பெரிய ஆள் இல்ல, உங்களோட இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்க சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிறது நிமித்தமாய் that same people gonna salute in Jesus name. God is gonna showcase to the people who throw you away. யார் யாரெல்லாம் உன்னை தூக்கி எறிஞ்சாங்களோ, நீ இந்த விஷயத்துக்கு லாய்க்காக மாட்ட, நீ இந்த விஷயத்துக்கு ஒருத்தி இல்ல, நீ இந்த காரியத்துக்கு நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன்னு யார் யாரெல்லாம் உங்களை தூக்கி எறிந்தாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களுக்குன்ற ஒரு தனி மதிப்பை உண்டாக்க போகிறார். சில பிரச்சனைகள் ரொம்ப நாளா லேட் ஆகுறதுனால இருக்கிறவங்க மேல இருக்கிற சாம்பல்கள் எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளோட கர்த்தர் அதெல்லாம் எடுத்து போட்டு உங்களை அழகுபடுத்த போகிறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, உங்க சாம்பலை கர்த்தர் சிங்காரமா மாத்த போற. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை கொடுக்கவும், அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை கொடுக்கவும் கர்த்தர் இன்னைக்கு உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். To all who mourn in Israel, he will give you a crown of beauty for the ashes. ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு crown of beauty, ஒரு பியூட்டிங்கிற ஒரு கிரீடத்தை உன் தலையின் மேல கர்த்தர் வைக்கதான் போற. யார் யாரெல்லாம் நீங்க அழுததை பார்த்தார்களோ, யார் யாரெல்லாம் நீ ஒட்டஞ்சு உட்கார்ந்ததை பார்த்தாங்களோ, நான் கர்த்தருடைய இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அவர்களுக்கு முன்னாடியே கர்த்தர் உனக்கு ஒரு கிரீடத்தை வைப்பார். அவர்கள் பார்க்கிற மாதிரி ஒரு கிரீடத்தை வைப்பார். அறையில ஜெபித்த ஜெபத்துக்கு அறையில பலன் கொடுக்கிறவர் அல்ல, நீ அறையில ஜெபத்துக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறவர். அதே ஜனங்களுக்கு முன்னாடி உன் தலையின் மேல ஒரு கிரீடத்தை அப்பா இந்த வருஷத்துல வைக்க போகிறார். இந்த மாதத்துல ஸ்டார்ட் ஆகும். எந்தெந்த மனிதர்கள் நீ சாம்பலில் உட்கார்ந்திருந்ததை பார்த்தார்களோ அதே ஜனங்களை கொண்டு கர்த்தர் உனக்கு சல்யூட் பண்ண வைப்பார். எந்தெந்த மனிதர்கள் உன்னை மிதித்தார்களோ அவர்களே உன்னை சல்யூட் பண்ணி சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருங்கிறதை நாங்கள் பார்த்துட்டோம். God is changing your location. God is changing your address. நீ இதே இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா பழையதை யோசிச்சுட்டு இருப்ப. கர்த்தர் உன்னை சில புதிய இடங்களுக்குள்ள கொண்டு போக போகிறார். ஒரு சில நபர்கள் நான் வேதத்துல காட்ட விரும்புறேன். இவங்கெல்லாம் சாம்பல்ல இருந்தவர்கள் கர்த்தர் அவங்க வாழ்க்கை எப்படி சிங்காரமா மாத்தினாங்கன்னு பார்க்கலாமா? இளையகுமாரன் அவங்க அப்பாட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. வாங்கிட்டு போய் எல்லாத்தையுமே வீணா செலவு பண்ணிட்டாரு. எதுவுமே அவர் விட்டு வைக்கல. ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. நீங்க சாம்பல்ல இருக்கிறப்போ உங்களுக்கு யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஆசைப்படுறதே ரொம்ப சீப்பான ஒரு விஷயமா இருக்கும், ஆனா அது கூட கிடைக்காது. சிங்காரமா மாறின என்ன பிரதர் செய்யணும்? புத்தி தெரிஞ்சா போதும். நான் இருக்கிற இடம் நான் இருக்க வேண்டிய இடம் அல்ல, நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது மைண்ட்ல புத்தி தெளிஞ்சாலே நீங்க சிங்காரத்துக்குள்ள போயிடுவீங்க. எனக்குன்னு இதை விட மேலான ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு, அந்த இடத்துக்கு நான் போகணும்னு எந்திரிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் பியூட்டி. த கிரவுன் ஆஃப் பியூட்டி அங்கதான் வைக்கப்படுது. நீங்க நினைக்கிறீங்க இளையகுமாரன் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அப்பா கையில மோதிரத்தை போட்டாரு, கால செப்பல் போட்டாரு. ஆனா அவன் எப்ப புத்தி தெரிஞ்சு எந்திரிச்சானோ அப்பவே பரலோகம் அவன் தலையில ஒரு கிரவுன் ஆஃப் பியூட்டி வச்சுச்சு. அவன் எப்ப புத்தி தெரிஞ்சு நான் இருக்க வேண்டிய இடம் இது அல்ல, எனக்கு கர்த்தர் வேற ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவன் எப்ப எந்திரிச்சானோ அந்த நொடியே பரலோகம் அவன் மெற்றிகளில் வைக்கப்பட்டதுதான் the crown of beauty. அதுதான் சிங்காரம். வெளியரங்கமாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி, வெளியரங்கமா அவங்க அப்பா கையில மோதிரம் போடுற கோட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி பரலோகம் அவன் புத்தி தெளிந்த பிற்பாடே தலையில வச்சிருச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க நாளைக்கு நீங்க பிசிக்கலா பார்க்க போற அந்த மிராக்கிளுக்கு முன்னாடி ஒன் சிரசின் மேல பரலோகம் ஒரு கிரீடத்தை வைக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த காரியம் அண்ணால் ஒரு சாம்பல்ல இருக்கிறாங்க, குழந்தை இல்ல, பெண்ணினால் பயங்கரமா கிண்டல் பண்றாங்க, பயங்கரமா ஹர்ட் பண்றாங்க. இந்த சாம்பல்ல நீங்க இருக்கிறப்ப நிறைய பேர் உங்களை காயப்படுத்துவாங்க, வார்த்தையினாலே கொல்லுவாங்க. People will kill you with the words. She was literally killed in her soul by Peninnah. But தேவாலயத்துக்குள்ள வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணா பாத்தீங்களா? உடனே சாமுவேல் பிறகுல, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்தாரு. ஆனா அவ இருதயத்தில் இருக்கிறத ஊற்றி
ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுக்குற அந்த ஆண் பிள்ளை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னா பாத்தீங்களா, அப்பவே பரலோகம் தலையில ஒரு கிரீடம் வச்சிருச்சு. அதனாலதான் இம்மிடியேட்டா ரிப்ளை வருது, சமாதானத்தோடு போ, நீ உன் தேவனிடத்துல கேட்டபடியே அவர் உனக்கு தந்தருளுவார். சாமுவேல் பிறக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். ஆனா சிங்காரம் நீ எப்ப மனதை ஊற்றி இருதயத்தை ஊற்றி ஆண்டவர்கிட்ட ஊற்றினாலோ அந்த நிமிஷமே ஒரு சிங்காரம் தலையில வைக்க ஒரு கிரவுன் வைக்கப்பட்டுருச்சு. நான் சொல்றேன், உன்னுடைய அற்புதம் வரதுக்கான குறித்த நேரம் வரைக்கும் நீங்க சும்மா நடக்க போறதல்ல. உன் மேல கர்த்தர் கிரீடத்தை வைக்கிறார். Holy Spirit is placing a crown of beauty upon your head. இந்த நாள்ல இருந்து நீ வெறுமையா நடக்க மாட்ட. எனக்கு ஒரு அற்புதம் கர்த்தர் பர்த் டேட்ட வச்சிருக்கிறார். என்னுடைய அற்புதத்துக்கு ஒரு டெலிவரி டேட்ட வச்சிருக்கிறார். அந்த டெலிவரி டேட் வரைக்கும் நான் சாம்பல்ல உட்கார மாட்டேன். இந்த சிங்காரம்ங்கிற கிரீடத்துல நடப்பேன். உனக்கு வர வேண்டிய அற்புதங்கள் தாமதமானாலும் இன்னிலிருந்து நீ சாம்பல்ல நடக்க மாட்ட. உன் மேல வைக்கப்பட்டிருக்க ஒரு கிரீடத்துல தான் நீ நடப்பா. சாம்பல் சிங்காரமா மாறதுக்கு 1 வருஷம் ஆச்சு அண்ணாளுக்கு. ஆனா பாயிண்ட் என்னன்னா, சிங்காரம் என்கிற கிரீடத்தை கர்த்தர் சிரசுல வச்சதுக்கு அப்புறம் வசனம் சொல்லுகிறது, அவள் முகம் துக்க முகமா இருக்கல. அந்த இடத்தை விட்டு வெளியில வரப்ப திரும்பி சாம்பல்ல உட்கார்ந்து அழுத மாதிரியே வெளியில வரல. ஐயோ பெண்ணினால வார்த்தையினாலே கொன்னாலே பேசினாலே நினைக்கல. உன் மேல ஒரு கிரீடம் வந்துருச்சுன்னா உன் முகம் இனி துக்க முகமா இருக்க முடியாது. உன் முகம் இனி அழுகை முகமா இருக்க முடியாது. யாராவது உன்னை பார்த்தாங்கன்னா என்னப்பா சோகமா இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. என்னப்பா உன் முகத்துல அவ்வளவு ஒரு பிரகாசம் இருக்கு. காரணம் நீங்க தைரியமா சொல்லணும், என் சிரசின் மேல கர்த்தர் ஒரு சிங்காரம் என்கிற கிரீடத்தை வச்சுட்டா. நீங்க ரகசியமா அழுத இடங்கள், private tears will be changed with a public testimony. அந்த சாம்பலுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னு பார்க்கலாம். இலக்கத்தி புத்திரர் எல்லோரிலும் அவன் பெரியவனா இருந்தான். This man was greatest of all the man of the east. கர்த்தர் எல்லாரை விட உங்க பகுதிகளில் உங்க ஊர்களில் நீங்க செய்யற வேலையில நீங்க செய்யற ஊழியத்துல கர்த்தர் உங்களை தான் எல்லாரை விட கிரேட்டஸ்டா வைக்க போற. கர்த்தர் உன்னை சிங்காரமாய் மாத்திரப்ப உன்னுடைய மதிப்பை யாருடைய மதிப்போடையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு கர்த்தர் உன் மதிப்பு அதிகரிப்பார். When God makes your ashes into beauty. இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. எந்த காரியத்துல நாலேஜ் இல்லாம இருக்கிறீங்களோ, I tell you, உங்க ஊழியத்துல இருக்கலாம், உங்க பர்சனல் பிசினஸ்ல இருக்கலாம், நான் சொல்றேன், நீங்க செய்யற தொழில்ல உங்களுக்கு ஈக்குவலா யாரும் ஈக்குவலா வந்து நிக்கவே முடியாது. கர்த்தர் அந்த அளவுக்கு உங்க கெரியர்ல உங்களை ஈக்குவலா யாரும் வந்து நிக்க முடியாத அளவுக்கு உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவா. உனக்கு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம், உனக்கு தேவையான அந்தஸ்து கிடைக்காம இருக்கலாம், பட் ஐ டெல் யூ, உன் மேல இருக்கிற கர்த்தருடைய தயவு, உன் மேல இருக்கிற கர்த்தருடைய கிருபை உன்னை சாம்பலை சிங்காரத்துக்குள்ள கொண்டு போய் உட்கார வைக்கும். You will be the greatest of all the men of the east. கிழக்கத்து புத்திரர் எல்லாரிலும் நீ பெரியவனா இருப்பா. இப்ப யோபுக்கு பிசிக்கலா பிசாசு தொடறதுக்கு முன்னாடி என்ன செய்யறானா, பரத்துல ஒரு கமிட்டி போட்டு ஸ்பிரிச்சுவல் ரலம்ல ஒரு கமிட்டி டிஸ்கஷன் நடக்குது. உன் கண்ணு ஏன் என் பிள்ளை யோபு மேல போனுச்சு? பிசாசு சொல்றான், நீங்க அவனை மட்டும் சுத்தி வேலி போட்டு வச்சிருக்கீங்க, மத்தவனெல்லாம் விட்டுட்டீங்க, அவனை மட்டும் சுத்தி வேலி இருக்கு. ஏன் தெரியுமா பிசாசு அதிகமா உங்க பிசினஸ்ல கை வைக்கிறான்? ஏன் தெரியுமா உங்க ஹெல்த்ல பிசாசை கை வைக்கிறான்? ஏன்னா அதுதான் ரொம்ப வேல்யூ. அந்த காரியத்தை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலி போட்டிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியலனாலும் பிசாசுக்கு தெரியும். அவன் கண்ணுக்கு அது ரொம்ப உறுத்துது, அதனாலதான் அதை தொடறான். உங்க மேரேஜ் லைஃபை ஏன் தெரியுமா பிசாசு இவ்வளவு டார்கெட் பண்றான்? ஏன்னா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தை அசைச்சிருவீங்க, அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்கா இருப்பீங்கிறது பிசாசுக்கு தெரிஞ்சதுனாலதான் சேர விடாம தடுக்கிறான். புரிஞ்சவங்க வராம எத்தனை பேர் நம்புறீங்க உங்க குடும்பத்தை சுற்றில ஒரு வேலை போடப்பட்டிருக்கு? இதுவரைக்கும் பிசாசு உன் வாழ்க்கையில தொடுவதற்கு பரலோக ஹெவன்லி கமிட்டி அனுமதித்திருந்தாலும் இதற்கப்புறம் அது அனுமதி டினைட், ஆக்சஸ் டினைட், அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. காரணம், உன்னோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை கர்த்தர் போட்டிருக்கிறார். நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், யார் யாரெல்லாம் நீங்க சிங்காரமான வாழ்க்கைக்கு போகக்கூடாதுன்னு தடையா இருக்கிறாங்களோ அந்த நபர்களுக்கு முன்னாடியே கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை போடுவார். அந்த நபர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உனக்கு ஒரு தனி ரோட போடுவார். எந்த இடத்துல உன் குடும்பம் வளர்ந்துடக்கூடாது, எந்த இடத்துல நீங்க உயர்த்தக்கூடாதுன்னு ஜனங்களோட சாம்பலாக்கணும்னு போராடினாங்களோ ஆவியானவரை பத்தி தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு தனி ரோட போட போறேன், நான் உனக்கென்று ஒரு தனி பாதையை உருவாக்க போகிறேன். என் நண்பர்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, அவனுடைய நண்பர்கள் தவறான முத்திரையை குத்துறாங்க, அவன் நண்பர்கள் ரொம்ப வேதனை அவனுடைய தவறுகள்னால வந்துச்சு அப்படிலாம் சொல்றாங்க. சில பேர் உங்க சாம்பல் இருக்கிறத பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை. நான் சொல்றேன், எந்த நபர்கள் உன் மிஸ்டேக்னால இந்த பெயின் சொன்னார்களோ அதே நபர்கள் வாயில கர்த்தர் சொல்ல வைப்பாரு, இவன் விடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் இவனை கைவிடல,
இவனுடைய மீட்பர் உயிரோடு கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லி அதே நபர்களால கர்த்தர் திரும்ப சாட்சி சொல்ல வைப்பார். யோபு சாம்பல் இருக்கப்ப ரொம்ப வேதனையோட சொல்றாரு. பிரக்தியில் என்ன செஞ்சாருன்னா அவருடைய பர்த்டே சபிச்சா, நான் ஏன் பிறந்தேன், பிறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே. நான் சொல்றேன், சில பேர் உங்க பர்த்டே வரப்பெல்லாம் ஏன்டா நம்ம பிறந்தோம்னு நினைக்கிறீங்கல்ல, ஐ டெல் யூ, நெக்ஸ்ட் பர்த்டே உங்களுக்கு வரதுக்குள்ள கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் பண்ணாத ஒரு ஜெயத்தை செலிப்ரேட் பண்ண வைப்பார். இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம் பர்த்டேவும் நான் பிறந்தது நல்லது, நான் பிறந்தது நிறைய பேருக்கு பிரயோஜனம், நான் பிறந்தது நிறைய பேருக்கு என் குடும்பத்துக்கு பிளெஸிங்னு கர்த்தர் உங்களை சொல்ல வைப்பார். அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்துல வந்து அவனுடைய வீட்டுல போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்கு ஆறுதல் சொல்லி, யாரெல்லாம் யோபுக்கு தெரிஞ்சவங்க அக்யூஸ் பண்ணாங்களோ அதே ஜனங்கள் திரும்பி வந்து அவனுக்கு ஆறுதல் சொன்னாங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், எந்தெந்த ஜனங்கள் நீங்க சாம்பல்ல உட்கார்றப்போ உன் மேல கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னு உங்களை நியாயம் தீர்த்தார்களோ அதே வாய் திரும்ப உங்களை வந்து ஆறுதல் படுத்தும். இந்த மாசம் இயேசுவின் நாமத்துல சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களை எதிர்த்தவர்களை கொண்டு உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். Every man also gave him a piece of money and everyone earring of gold. எல்லாரும் அவனுக்கு வந்து நகை போட்டாங்க. ரெடி ஆயிக்கோங்க, யார் திடீர்னு உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, உங்க கழுத்துல ஒன்று புதுசா ஒரு நெக்லஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. வந்து டக்குன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்து ஒரு செயின் கொடுத்துட்டு போவாங்க, ரிங் கொடுத்துட்டு போவாங்க. சிங்காரமா மாறுறப்ப இதெல்லாம் நடக்கும், நம்பினீங்கன்னா நடக்கும். கர்த்தர் உங்களை சிங்காரமா மாத்துறப்ப நகைகள்னால சிங்காரமாக்குவார். எல்லாரையும் விட்டுட்டாரு, ஆண்டவர் அனுமதிச்சாரு இறக்கிறதுக்கு. ஆனா யோபுடைய மனைவியை மட்டும் விட்டு வச்சாரு. அதே யோபுடைய மனைவி யோபு சாம்பல் இருக்கிறப்ப சொல்றாங்க, நீ இப்படி இருக்கிறதுக்கு பேசாம ஆண்டவர் தூஷிச்சுட்டு சாகலாம் அப்படின்னா அந்த பர்சன் மட்டும் கர்த்தர் விட்டு வச்சாரு. நான் சொல்றேன், உங்களை பேசின நிறைய பேர் உங்களுக்கு இப்ப இல்ல, ஆனா ஒரு சிலர் மட்டும் கர்த்தர் விட்டு வச்சிருக்காரு. தெரியுமா? ஏன் தெரியுமா? அவனை கொண்டுதான் அடுத்து உனக்கு வரப்போற பிளஸிங்கே இருக்கு. அவனை பக்கறதுக்காகவே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவனை உயிரோட தான் வச்சிருப்பாரு, ஹெல்த்தியா வச்சிருப்பாரு. காரணம், நீ வெட்கப்பட்ட இடத்துல சிங்காரமாய் நடக்கிறத அவன் பார்க்கணும். ஆண்டவர் ரெஸ்டோர் பண்றப்ப அவன் சரீரம் குழந்தையின் சரீரம் போல அடுத்த ஜெனரேஷனே, அடுத்த 7 பிள்ளைகளை உருவாக்குற அளவுக்கு ரிவைவ் பண்றார், உயிர்ப்பிக்கிறார். ரெண்டாவது, அவனுடைய உள்ளான அவயவங்களை கூட கர்த்தர் புதுசா மாத்துறாரு. நான் இன்னைக்கு சில பேருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் சரீரத்துக்குள்ள இருக்கிற சாம்பல்களை கர்த்தர் சிங்காரமா மாத்த போறார். உங்க அவயவங்களை கர்த்தர் சிங்காரமா மாத்த போறார். தேசத்துல எங்கும் யோபின் குமார்த்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் வேற எங்கேயுமே காணப்படல. நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன், நீங்க பார்த்த சாம்பல்களை உங்க பிள்ளைகள் பார்க்க மாட்டார்கள். நீங்க பார்த்த சாம்பல்களுக்கு பதிலாய் கர்த்தர் உங்க பிள்ளைகளை சிங்காரமாய் உட்கார வைப்பார். தேசத்துல யார் எல்லா பிள்ளைகளோட யோபின் பிள்ளைகளை மாத்திரம் கர்த்தர் அழகுள்ளவர்களை வைத்திருந்தார். உன் பிள்ளைகளை நிறத்துல மாத்திரமல்ல, பாடியில மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் அழகுள்ளவர்களாய், வாழ்க்கையில சிறந்தவர்களாய், வாழ்க்கையில டாப்பானவர்களாய் உங்க பிள்ளைகளை கர்த்தர் சிங்காரத்துல வைப்பார். அவர்களோ பேசாதிருக்கும்படி, அவர்கள் பேசக்கூடாதுன்னு அவர்களை அதட்டினார்கள். ஏன் அதட்டுறாங்க? The reason is அவங்க உட்கார்ந்து இருக்கிறது சாம்பல்ல, மண்ணுல. ரெண்டாவது, குருடர்கள், பிறவி குருடர்கள், born blinds. பிறந்ததுல இருந்து ஒரு காரியத்தை பார்க்க முடியல. I tell you, பிறந்ததுல இருந்து எனக்கு இது கிடைக்கல பிரதர், அது ஒரு சாம்பல். ரெண்டாவது, நீங்க பேசுறப்ப உங்க வார்த்தை யாருமே சட்டப் பண்ண மாட்டாங்களா? நீங்க ஒர்க் பண்ற ஏரியால, நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல, நீங்க மினிஸ்ட்ரி பண்ற இடங்கள்ல எல்லாரையும் ஹானரா நினைக்கிறாங்க, ஆனா உங்க வார்த்தையை மட்டும் சட்டப்பே பண்ண மாட்டாங்களா? நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன், இந்த மாதத்துல ஒரு டைம் வரப்போகுது, அந்த நேரத்துல நீங்க சொல்றதுதான் நடக்கும், நீங்க சொன்னாதான் சில விஷயங்கள் நடக்குங்கிற அளவுக்கு கர்த்தர் உங்க வாய்ஸை ஹானர் பண்ண போறாரு. இப்ப இவங்க எல்லாம் சத்தமா கூப்பிடுறாங்க, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும். எல்லாரும் அவங்களை அதட்டுறாங்க. அவங்க வாய்ஸை யாருமே செட்டப் பண்ணல. ஐ டெல் யூ, உங்க வாய்ஸை செட்டப் பண்ணாத ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி, உங்க வாய்ஸை செட்டப் பண்ணாத உங்க மேனேஜர்ஸ்க்கு முன்னாடி, உங்க வாய்ஸை செட்டப் பண்ணாத உங்களுடைய வாட் எவர் இட் மேபி உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்க வாய்ஸை சிங்காரமாக்க போகிறார். உங்களுடைய வாய்ஸ்ல, உங்களுடைய சத்தங்களில், உங்க நாவுகளில் இருக்கிற சாம்பல்களை கர்த்தர் சிங்காரமாய் மாற்ற போகிறார். சில காரியங்கள்ல உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால ஜனங்கள் உங்களை மதிக்க மாட்டாங்களா? சில காரியத்துல உங்களுக்கு நாலேஜ் இல்லைங்கிறதுனால சில பேர் மதிக்க மாட்டாங்கல்ல. பட் நான் சொல்றேன், நீங்க இன்னும் அதிகமா நீங்க என்ன செய்யணும்னா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜனங்கள் அவர்கள் பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள், ஆனா தாவீது குமாரன் எனக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டாங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், you pray more. இது வரைக்கும் ஜெபிச்சதை விட இன்னும் அதிகமா நீங்க ஜெபிக்கணும், அவ்வளவுதான். இது வரைக்கும் ஆராதிச்சதை விட இன்னும் அதிகமா ஆராதிக்கணும். 7 பிசாசுகள் நீங்களும் மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார். மகதலேனாள் மரியாளுக்கு 7 ஆவிகள், 7 பிசாசு இருந்துச்சான். ஆனா கர்த்தர் அந்த ஸ்திரியை விடுதலையாக்கின பிற்பாடு பைபிள் சேஸ் தன்னுடைய ஆஸ்திகளால ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சாங்களாம்.
ஆண்டவர் உங்க சாம்பலை சிங்காரமா மாத்துறப்ப you will use your own money to build the kingdom of God. உங்க சொந்த பணத்தினாலேயே நீங்க நிறைய பேருக்கு blessing-ஆ மாறுவீங்க. I'm going to tell you the 7 things. சாம்பல் சிங்காரமாய் மாறுகிறப்ப first point, உங்களை யாரெல்லாம் சட்டப் பண்ணாம உங்களை கிராஸ் பண்ணி போனாங்களோ அதே நபர்களை உங்களை சல்யூட் பண்ண வைப்பார். I tell you, உன்னோட கர்த்தர் இருக்கிறது உண்மை என்றால் உன்னை மிதித்தவர்கள் உன்னை சல்யூட் பண்ண வைப்பார், உன்னை மதிக்க வைப்பார். அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, உன்னோட ஆண்டவர் இருந்தாருங்கிறத இவ்வளவு நாள் நாங்க பார்க்காம போயிட்டோம், இப்ப எங்களுக்கு புரியுது, இதெல்லாம் நீ கர்த்தர் சொல்லிதான் செஞ்சன்னு இப்ப புரியுதுன்னு கர்த்தர் சொல்ல வைப்பார். மிதிக்கப்பட்ட இடங்களில் மதிப்பை கொடுப்பார். உங்களை ட்ரூவா உண்மையா வேல்யூ பண்ற பர்சன்ஸை கர்த்தர் உங்களோட இணைக்க போறார். அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். யார் உங்களை ட்ரூவா வேல்யூ பண்றாங்களோ, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை உண்மையா ஹானர் பண்றவங்கள, உங்க மேல இருக்கிற அழைப்பை உண்மையா கனப்படுத்துறவங்கள, உங்களை உண்மையா நேசிக்கிறவங்கள, உங்களை பொய் வார்த்தையை சொல்லி ஏமாத்துறாம, உண்மையான வெளிப்படையான ஒரு ஏமாற்று வேஷம் தரிக்காம, உண்மையான சுத்தமான இதயம் உள்ளவங்களோட கர்த்தர் உங்களை இணைப்பார். அந்த நேரம் இந்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நான் சில பேருக்கு ப்ராஃபட்டிக்கலா பேசுறேன். ஆண்டவர் இந்த நாள்ல இருந்து உங்களை சிங்காரமாய் மாத்த துவங்குறப்ப உங்களுடைய ஸ்டாண்டர்டை கீழே உள்ளவர்கள் இடத்துல அல்ல, கீழான நபர்கள் இடத்துல அல்ல, எந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க மதிக்கத்தக்கவர்களா இருப்பீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை இந்த மந்த்ல கொண்டு போறாரு. எந்த இடத்துல இருந்தா நீங்க மிதிக்காம மதிக்கப்படுவீங்களோ அந்த மாதிரி இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். You will testify soon this word. இந்த வார்த்தையை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமாய் சாட்சி சொல்லுவீர்கள். எந்தெந்த நபர்கள் எந்தெந்த வேலை ஸ்தலங்கள்ல யாரெல்லாம் உங்களை அருவருப்பா பார்த்தாங்களோ, எந்த உறவுகள் உங்களை அருவருப்பா பார்த்தாங்களோ, that same people அதே நபர்களுக்கு முன்னாடி கர்த்தர் சிங்காரமா வைப்பார். எந்தெந்த இடங்கள்ல இனிமே நான் பயன்பட மாட்டேன், இனிமே இவங்களுக்கு நான் தேவைப்பட மாட்டேன், இனிமே இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்காது, எந்தெந்த இடத்துல நினைச்சீங்களோ ஆவியானவர் சொல்றாரு, அந்த சாம்பலை தூக்கி சிங்காரமா உன்னை மாத்திட்டேன்னா அந்த இடத்துல நீ ரீயூஸ் ஆக மாட்டேன், நான் திரும்பி அங்க பயன்பட மாட்டேன்னு நினைச்சியோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போய் திரும்பி பயன்படுத்துவார். அதே இடத்துல உங்களுக்கு வேலையை திரும்ப கொடுப்பார். அதே இடத்துல உங்க தலையை உயர்த்துவார். அடுத்த 6வது காரியம், கர்த்தர் உங்களை வாசனை உள்ளவர்களா மாற்றுவார். உங்களுக்குன்னு ஒரு தனி நறுமணத்தை கர்த்தர் கொடுப்பார். நறுமணம் எதை குறிக்க தெரியுமா? உங்களுடைய கேரக்டர். உங்களுடைய கேரக்டரை பெர்ஃப்யூம் போல நறுமணத்தை பார்த்த கர்த்தர் நிறைய இடங்களுக்கு கொண்டு போவார். உங்க குடும்பத்தினுடைய பேரை கெடுத்தவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து உன்னை சிங்காரமாய் மாற்றி அதே இடத்துல திரும்பவும் பேரை பெருமைப்படுத்துவார். அடுத்த கடைசி காரியம், எவ்வளவு பெரிய காரியங்கள் சாம்பலாய் மாறினாலும் நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த காரியம் இன்னும் முடியல. That is not the end. அது முடியலன்னு ஆண்டவர் சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, என் மேரேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சு, என் மேரேஜ் முடிஞ்சிருச்சு, என்னுடைய பிசினஸ் முடிஞ்சிருச்சு, நான் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் போயிருச்சு, இதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியாது. உங்க கண்களுக்கு தான் முடிஞ்சிச்சு. பட் God has a final say over your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு ஃபைனல் சே வச்சிருக்கிறாரு. அவர் என்ன லாஸ்டா சொல்றாரோ அதுதான். இந்த மாதத்துல இருந்து கர்த்தர் உங்க சாம்பலை சிங்காரமா மாத்துறப்ப நீங்க உங்க வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்ல உடைக்கப்பட்டிருக்கலாம், உங்க பினான்ஸ்ல உடைக்கப்பட்டிருக்கலாம். ஐ டெல் யூ, உடைக்கப்பட்டதெல்லாம் ஒன்று சேர்த்து ஆண்டவர் அழகா ஷேப் பண்ண போகிறார். இந்த மாதம் கர்த்தர் உன் வாழ்க்கையை அழகா ஷேப் பண்ணுகிற ஒரு மாதமா இருக்கும். இந்த சாம்பல் எதனால வருது, இந்த சாம்பல் வராம இருக்க நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் சொன்னாதான் அடுத்த மாசமா அழுதுட்டு உட்கார மாட்டீங்க. நாபால் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருந்தார், ரொம்ப செல்வந்தர். தாவீது ஒரு கேர்டேக்கரா இருந்தார். யாருக்குன்னா நாபாலுடைய வேலைக்காரர்களுக்கும் அவர்கள் ஆடுகளுக்கும் ஒரு கேர்டேக்கர். ஒரு நாள் திருவிழா வருது. அப்ப தாவீது என்ன பண்றாரு, அவனுடைய வேலைக்காரங்க பசங்களை தான் அனுப்பி, எப்பா நீங்க நாபால் வீட்டுக்கு போங்க, இந்த டைம் ஆடுகளை கத்தரிப்பாங்க, பிளஸ் ஆடுகளை சமைச்சு நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம அவங்களுக்கு ரொம்ப பராமரிச்சிருக்கிறோம், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தாவீது அனுப்புவார். ஆனா இந்த நாபால் என்ன பண்ணுவாரு, இந்த தாவீதுனா யாருன்னே தெரியாதுன்றார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்க வாழ்க்கையில சாம்பல் வருவதற்கான காரணம், உங்களுக்கு உதவி செய்தவர்கள், உங்களுக்காக ஜெபித்தவர்கள், உங்களுக்காக ஃபாஸ்டிங் பண்றவங்க, உங்களுக்காக பணத்தை கொடுத்து உதவினவர்கள், உங்களுக்காக ஷெல்டர் கொடுத்து உதவினவங்க, வாட் ஹூஎவர் மேபி, அவங்கள மறந்து தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் ஆஷஸ். அதுதான் சாம்பலினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்த நபர்கள் நீங்க மறக்கக்கூடாது. நீங்க கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். 2வது, டிக்ளைன் ஆஃப் டூயிங் குட்னஸ். உங்க வாழ்க்கையில சில சாம்பல்கள் வரதுக்கான ஆஷஸ்கள் போறதுக்கான காரணம், நீங்க நல்லா இருக்கிறப்ப கொடுக்க மாட்டீங்க. யூ டு நாட் கிவ் அண்ட் சப்போர்ட். அது மினிஸ்ட்ரியா இருக்கலாம், தேவைப்படுற ஜனங்களா இருக்கலாம், ஏழை ஜனங்களா இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல சிச்சுவேஷன் கொண்டு போனதுக்கு அப்புறம் யூ ஷுட் ஹேவ் த பிராக்டிஸ் ஆஃப் கிவிங். கொடுக்கறத நீங்க கற்றுக்கொள்ளணும். 3வது, பிரைட், பெருமை.
நான் இப்போ செம்மையா இருக்கிறேன், எனக்கு தேவையானது எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது பெருமை சாம்பலுக்கு நேரம். நாபாலுடைய வேலைக்காரன் அவருடைய ஒய்ஃப் அபிகாயில்கிட்ட போய் சொல்றாரு, இப்ப எல்லாரும் கொல்றதுக்காக பட்டயத்தோட வராங்கன்னு சொன்ன உடனே அபிகாயில் செய்த முதல் காரியம் இம்மீடியட்டா எந்திரிச்சு பல காரியங்களை எடுத்துட்டு அதெல்லாம் எடுத்துட்டு தாவீதுக்கு அனுப்புறாங்க. உங்க கணவருடைய சாம்பலை மனைவி ஆகிய உங்களால மட்டும்தான் சிங்காரமா மாற்ற முடியும். உங்க மனைவி செய்யற சில தவறுகள் நிமித்தமாய் வருகிற சாம்பல்களை கர்த்தர் உங்களுக்கு தான் சிங்காரமா மாற்ற முடியும். உங்க பிள்ளைகள் தவறுகிறதுனால கிடைக்கிற சில சாம்பல்களை பெற்றோர்கள் உங்களால மட்டும்தான் சரி பண்ண முடியும். அபிகாயிலுடைய ஒரு கிளவரான மூவ், அடுத்த மூவ் நாபாலுடைய ஜீவனை காப்பாற்றினது. உங்க குடும்பத்தினுடைய ஜீவனை காப்பாற்றுறது எது தெரியுமா? அபிகாயிலாய் இருக்கிற உங்களுடைய கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற சிங்காரம் என்கிற கிரீடம். இந்த கிரீடம் வெளியரங்கமா மாத்திரமல்ல, சிந்தையில் இருக்கிற ஞானத்தை குறிக்கிறது. It denotes the wisdom of God. எந்த காரியத்தை செஞ்சா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன்ங்கிறதை கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து நிரூபிப்பார், ஞானத்தை கொடுத்து தெளிவுபடுத்துவார். நாபாலுக்கு தெரியாது நாளைக்கு இவன் தாண்டா ராஜாவாக போறான்னு. நான் அப்படி யோசிச்சு பார்த்தேங்க, ஒருவேளை நாபால் மட்டும் அன்னைக்கு தாவீதுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தான்னு வைங்களேன், தாவீது ராஜாவானதுக்கு அப்புறம் நாபாலை எவ்வளவு கவனிச்சிருப்பார். நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை சாம்பலுக்கு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில பேரை நீங்க சீப்பா நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாது கர்த்தர் நாளைக்கு அவங்கள உயர்த்தி சிங்காசனத்துல வைக்கிறப்ப அவங்க உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுவாங்க. உங்களை யாரெல்லாம் இன்னைக்கு சீப்பா நினைச்சாங்களோ அவங்களை பிளஸ் மட்டும் பண்ணுங்க, அவங்களை எதிர்க்காதீங்க, வார்த்தையை விட்டு கொள்ளாதீங்க. டோன்ட் ஹர்ட் தம். அவங்களை பிளஸ் மட்டும் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க தேவைப்படலனாலும் நாளைக்கு நீங்க அவங்களுக்கு தேவைப்படும். நான் நம்புறேன் இத்தனை வருஷம் நீங்க இழந்ததெல்லாம் கர்த்தர் சேர்த்து மொத்தமா கொடுக்க போற. இத்தனை ஆண்டுகள் நீங்க உங்க கையை விட்டு போனதான் இந்த மாசம் உங்களை தேடி வரும். புதிய வழிகள் போன்ற செய்தி என் சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதிய வழிகள் என் சாம்பலை நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ நன்றி. கரங்களை தட்டி நீ பார்த்தப்பையே உன்னுடைய சாம்பல்களை கர்த்தர் சிங்காரமாய் மாற்றுகிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.